ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு ஒரு ஜாங்கிரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு இந்த சுகர் கரையிற வரையும் வெயிட் பண்ணுவோம். சுகர் கரைஞ்சா போதும். இப்போ சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். அது நல்ல கலரும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். நான் கலருக்காண்டி இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், ரெட் கலரு. இந்த சுகர் சிரப்பு சுகர் எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து நம்ம 1 கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த இட்லி மாவில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுலேயும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயும் ரெட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் புளியிறப்ப எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு போயிடும். அதனால் மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு கவரில் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பாக்கெட் பால் கவரு இல்லை எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கவரை உள்ளே வச்சிட்டிங்கன்னா மாவு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். வச்சு எல்லாத்தையும் ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும். இதில் அடி பாதத்தில் லைட்டாக ஒரு மூலையில் குட்டி ஓட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எதுக்கு லெமன் புளிகிறோம்னா அந்த சுகர் சிரப் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், அதுக்காண்டி தான். இது பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு விட்டாச்சு. உங்களுக்கு அந்த பாக்கெட்டில் வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதில் மாவு ஆட் பண்ணிவிட்டு மேலே மூடியில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப நேரம் முருக விடணும்னு தேவையில்லை. இங்கிட்ட ஒரு நிமிஷம் அங்கிட்ட ஒரு நிமிஷம் போட்டாவே போதும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டுக்கோங்க. வடிய விட்டதுக்கப்புறம் இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். 2 பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து நல்லா வடிகட்டிட்டு இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மாவு அரைக்கணுங்கிற கஷ்டமே இல்லை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.